இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் தியரி, அமைப்பு கோட்பாடு. பேரிடர் மேலாண்மையில் சிஸ்டம் தியரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேரிடர் மேலாண்மை, அப்புறம் அமைப்பு கோட்பாட்டின் முக்கிய அம்சங்கள், அமைப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் பேரிடர் மேலாண்மையின் 4 கட்டங்கள், அமைப்பு கோட்பாட்டின் நன்மைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை என்பது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு அணுகுமுறையாகும். இது பல்வேறு அமைப்புகள், துறைகள் மற்றும் அமைப்புகளின் பங்களிப்பை ஒருங்கிணைந்து செயல்கிறது. இதன் மூலம் பேரிடர்களை முறையாக எதிர்கொள்வதற்கு, பாதிப்புகளை குறைப்பதற்கும் இந்த பேரிடர் மேலாண்மை உதவுதுன்னு சொல்கிறாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் அப்படின்னா ஒருங்கிணைப்பு, தொடர்புகள், வளங்கள் மற்றும் சேவைகள், பின்னோட்ட அணுகும் வழிமுறை. ஒருங்கிணைப்பு, எல்லா அமைப்புகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படும். எடுத்துக்காட்டு, ஒரு பேரிடர் மேலாண்மை வருது அப்படின்னா அதோட தகவல்களில் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து மீட்பு பணிகளுக்கு செயல்படுத்தும் அரசு அமைப்புகள் மற்றும் பொது சமூகம் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டும். அப்படிங்கும்போது ஒரு தகவல்களை எளிதாக மற்றவர்களை பகிர்ந்து கொள்ள முடியுங்கிறாங்க. அப்புறம் தொடர்புகள், புவியியல், பொருளாதாரம், சமூக வளங்கள் ஆகியவை எல்லாம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. இது ஒரு பகுதியில் நிகழும் பேரிடர் மற்ற பகுதியில் ஏற்படும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல சுனாமியோ புயலோ ஏற்படுச்சு அப்படின்னா அதோட தாக்கம் அதோட பகுதிகளிலும் தொடர்புடைய பகுதிகளிலும் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. வளங்கள் மற்றும் சேவை, பேரிடருக்கு முன்பும் இடையிலும் பிறகும் தேவைப்படும் மனித வளங்கள், பொருட்கள் மற்றும் சேவைகள் நுணுக்கமாக பரிமாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பேரிடர் வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான உணவோ இடமோ அவங்களுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னூட்ட வழிமுறைகள், நிகழும் பேரிடரின் அளவுகள், அதோட பாதிப்புகள் மற்றும் பழைய தற்காலிக திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பதனை மறு தகவல்களை, இப்போ நம்ம ஒரு பேரிடர் நடந்துச்சு அதுலேருந்து அவங்களுக்கு வெளியே கூட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸோ நம்ம என்ன உதவிகள் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம கேட்டு வச்சுக்கணும். இன்னும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு பின்னூட்டம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஒரு பேரிடர் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த தகவல்களை வழிமுறைகளை பயன்படுத்துறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பேரிடர் மேலாண்மை 4 கட்டங்கள்: முன்னெச்சரிக்கை, ஆயத்தப்படுத்தல், மீட்பு மற்றும் மீள்கட்டமைப்பு. முன்னெச்சரிக்கை அப்படின்னா இக்காலத்தில் நவீன தொழில்நுட்பம் நிறைய இருக்கனால ஒரு பேரிடர் வர்றதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கைகளை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு முன்னெச்சரிக்கை கொடுத்தோன்னா அதோட பாதிப்பை குறைக்க முடியுங்கிறாங்க. ஆயத்தப்படுத்துதல், பேரிடர் வந்தால் என்ன செய்வது என்பதை திட்டமிடணும், அதுக்கான பயிற்சி வரணும், அதுக்கான தயாரிப்பு கருவிகளையும் நம்ம தயாராக வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்பு, பேரிடர் நிகழ்ந்த பகுதிக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பது. எடுத்துக்காட்டாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கணும் அப்படிங்கிறாங்க மீட்பு பணியில். அதுக்கப்புறம் மீள்கட்டமைப்பு, ரெக்கவரினா பாதிக்கப்பட்டவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைப்பு கோட்பாட்டின் நன்மைகள், ஒருங்கிணைத்த அணுகுமுறை. இப்போ எல்லா துறைகளும் இணைந்து செயல்படும் ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவான முடிவுகளை எட்ட முடியுங்கிறாங்க. நிறைவேற்றப்படுதல் அப்படின்னா ஒரு பகுதியில் ஏற்பட்ட அனுபவங்களை மற்ற பகுதிகளில் பயன்படுத்த உதவும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நேர்மறையான முடிவுகள், மிக குறைந்த பாதிப்புகளுடன் பேரிடருக்கு எதிராக செயல்படுத்த முடியும். இப்போ நல்ல முறையை எளிதாக காப்பாற்றிட்டோம், மக்களை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அங்கே பாதிப்புகள் குறைவாக இருக்கும். அதனால் மிக குறைந்த பாதிப்புகளுடன் பேரிடருக்கு எதிர்பட செயல்பட முடியுங்கிறாங்க. முடிவுரை, பேரிடர் மேலாண்மை கோட்பாடு என்பது பேரிடர்களுக்கு எவ்வாறு மாதிரிகளை நிர்வகிப்பதற்கும் பயன்படுத்தும் ஒரு வழிமுறையாகும். இது பேரிடரின் அபாயம், சுற்றுச்சூழல் மற்றும் வெளிப்படும் அழகுகளால் ஆன கட்டமைப்பு அமைப்பாகவே கருதப்படுகிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வரைமுறை ஒரு அமைப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னா பேரிடரை குறைவாகவும் இழப்புகளை குறைக்கவும் முடியுங்கிறாங்க. தேங்க்யூ.